வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்க்காக டிஎன்பிசி, எஸ்ஆர்பி, டிஆர்பி அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க கேண்டிடேட்ஸ்க்காக உள்ள திருக்குறள் அப்படின்றது தான். அதாவது குரூப் 4ல் உள்ள கொடுத்துருக்க திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரங்களாக நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள்ன்றது சிலபஸில் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா, அழகு 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த இடத்துல திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுல 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை அப்படின்ற திருக்குறள்லேருந்து நம்ம இன்றைக்கி என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா, ஒழுக்கமுடைமை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து 5 திருக்குறள் நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிசி குரூப் 4க்கான இந்த திருக்குறள் படிக்கிறது அப்படின்றது சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து 5 குறள் படிக்கலாம். ஒழுக்கமுடைமை. நல்ல நடத்தை உடையவராதல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். சொற்பொருள். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம்னா தொழில் பெயர், படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஃபஸ்ட்டு குறள் என்னன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். செகண்ட், பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். சொற்பொருள். பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்றது தான் மீனிங். இலக்கண குறிப்பு. காக்க வியங்கோள் வினைமுற்று, பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையெச்சங்கள். பிரித்தறிதலில் பரிந்தோம்பி தெரிந்தோம்பி அப்படின்றத எப்படி பிரிக்க போகிறோன்னா, பரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. இந்த 2 குறளோட அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஒழுக்கத்தின் உயர்வை பற்றி சொல்லுது. முதல் 2 திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை அப்படின்ற 2 குறளும் ஒழுக்கத்தின் உயர்வை பற்றி கூறுகிறது. 3வது குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர், இழிந்த பிறப்புனா பெயரச்சம். மரபினும் மூத்து கொளலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். மரபினும் மூத்து கொளலாகும் பார்ப்பன், பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இலக்கண குறிப்பு. கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொளல் அல் ஈற்று தொழில் பெயர். 5வது குறள். அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒரு பொருள். பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. சொற்பொருள். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் செல்வம். இலக்கண குறிப்பு. உடையான் வினையால் பெயர் அணி, இதில் ஓமை அணி பயின்று வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 குறள் பார்த்துட்டோம். இது மாதிரி டெய்லியும் 5 குறள் பார்த்துட்டு நம்ம குரூப் 4 சிலபஸுக்கான அந்த எல்லா குறள் 20 அதிகாரத்துக்குள்ள எல்லா குறளையும் கவர் பண்ணிடலாம்.